ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஃபெரோஸ் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு. அவர் பாகிஸ்தானுக்கு போன சமயத்தில் அவரே ஒரு அவமானமாக மாறிவிட்டார். ஃபெரோஸ் கான் சார், உங்களோட சகோதரர் அக்பரோட தாஜ்மஹால் படத்தை காட்டுவோன்னு பாகிஸ்தான்ல வாக்குறுதி கொடுத்தாங்க. அதன் காரணமா தான் நீங்க அங்க போனீங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியில நீங்க திடீர்னு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிட்டீங்க. அங்கிருந்த ஒரு ஆங்கரை பார்த்து உங்க மேசைய புடிங்கி வாயில போட்டுருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ரஜத் சார், இது முற்றிலும் தவறான விஷயம். எனக்கும் அந்த ஆங்கருக்கும் எந்த சந்திப்பும் நடக்கவே இல்லை. அந்த ஆங்கரோட பேர் ஃபஸ்லூர் ஃபக்ரே ஆலம். அவரை நான் பார்த்தது ஒரு நிமிஷம்தான் இருக்கும். அவர் ஆடியன்ஸ்ல உட்காந்து கேள்வி கேட்கிற சந்தர்ப்பத்துல தான். அவரு கேட்ட கேள்விக்கு நான் உண்மையா அவர் உங்ககிட்ட மைக்ரோஃபோன் கேமரா எடுத்துட்டு பேச சொன்னாரா? ஆமா, சொன்னாரு. அவரு எல்லார்கிட்டையும் போய்கிட்டு இருந்தாரு. முதல்ல என் அண்ணன் அக்பர் கான் கிட்ட போனாரு. ஏன்னா அவரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்தாரு. எனக்கு அப்ப என்ன தோணுதோ அதை நான் அவருக்கு அப்படி கோபம் வர்ற அளவுக்கு நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு இந்தியனா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு. ஐ எம் ப்ரவுட் டு பி an இந்தியன். உலகத்திலே இந்தியா தான் ரொம்ப செக்குலரான இடம். அதாவது நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, அதாவது மத வித்தியாசங்கள் அதுதான் சமுதாயம் அமைதி இல்லாததுக்கு காரணம். அது நம்ம நாட்டிலையும் நடக்குது, உங்க நாட்டிலையும் நடக்குது, சில நேரங்கள்ல வேறு சில நாடுகள்லயும் நடக்குதுன்னு நான் சொன்னேன். அத நான் பாகிஸ்தானை சுட்டி காட்டி சொல்லவே இல்லை. அத நான் முழு மனதோட சொன்னேன். நான் சொன்ன உலகத்திலேயே பெரிய நாடுங்கிற ரீதியில முஸ்லிம் பிரசிடென்ட், அப்புறம் சிக் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னேன். இப்படி ஒரு மாதிரி உலகத்துல எங்கேயும் இல்லைன்னு சொன்னேன். நீங்க இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லும்போது, இங்க சீக்கியர் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, முஸ்லிம் பிரசிடென்டா இருக்காருன்னு சொன்னப்போ, ஆமா, அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காம போயிடுச்சு. எனக்கு இப்ப வரைக்கும் புரியல அவங்களுக்கு ஏன் இது பிடிக்கலன்னு. நமக்கு அது பெருமையா தான் இருக்கு. ஒரு இந்தியனா நான் இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி முஸ்லிம் பிரசிடென்டா இருந்திருக்காங்க, சீஃப் மினிஸ்டராவும் இருந்திருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸாவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாகிஸ்தான்ல முஸ்லிம கொல்றாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்னா, ரஜத் சார், சோசியல் அண்ட்ரஸ்ட் காரணமாக, மத வித்தியாசங்கள் காரணமாக கலவரம், கலகம் எல்லாமே நடக்குது. இது எங்க நாட்டிலயும் நடக்குதுன்னு சொன்னேன். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் எங்க நாட்டிலயும் நடக்குது, உங்க நாட்டிலயும் நடக்குதுன்னு சொன்னேன். நல்ல விஷயம் இல்ல, உலகம் ஃபுல்லா நடக்குதுன்னு சொன்னேன். நீங்க பாகிஸ்தானுக்கு போய் அங்க இருக்கிற ஆடியன்ஸுக்கு முன்னாடி, கேமரா முன்னாடி இவ்வளவு கடுமையா ஆனா ரொம்ப உண்மையான வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க. அப்படி பேசின முதல் ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். உண்மை கசப்பா இருந்தா அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நான் கேள்விப்பட்டேன், அந்த உண்மை அவ்வளவு கசப்பா இருந்ததுனாலதான் உங்க முன்னாடி இருந்த கேமரா, மைக்ரோஃபோன் ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டேன். ஆமா, ஃபக்குல் ஆலம் நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நகர ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், நில்லுங்க, நான் என்னோட ஸ்பீச்சை இன்னும் முடிக்கவே இல்லைன்னு சொன்னேன். நான் இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன், அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கபீர் பேடிகிட்ட போனாரு, சஞ்சய் கான், சத்ருகன் சின்ஹா, அங்க உள்ள எல்லா சினிமா பர்சனாலிட்டி கூட, ஃபர்தீன் கான், அப்புறம் மனிஷா கொய்ராலாட்ட கூட போனாரு. மனிஷா கிட்ட போய் நீங்க ஏன் இவ்வளோ நர்வஸா இருக்கீங்கன்னு கேட்டாரு. மனிஷா ஏன் நடுங்குறீங்கன்னு கேட்டாரு. பாவம், மனிஷா ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, சினிமால ஒரு முக்கியமான ஸ்டார் வேற. ரஜத் சார், நாங்க எல்லாரும் அங்க கெஸ்டா போயிருக்கோம். நீங்க நடுங்குறீங்கன்னு ஒரு ஆங்கருக்கு சொல்ல உரிமை இல்ல. சோ நீங்க படத்துலலாம் இப்படி இல்லையேன்னு சொல்றாரு. எனக்கு அந்த விஷயம் கொஞ்சம் பிடிக்கலன்னு நினைச்சேன். நான் அந்த ஆள்கிட்ட நேரடியா போய் ஏன் இப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறேன்னு கேட்கணும்னு தோணுச்சு. அவங்க ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ், டாப் ஸ்டார் வேற, அவங்க ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க. இததான் நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அதனால என் டேபிளை விட்டு எழுந்து இன்னொரு பர்சன் கிட்ட பேசினேன். அவங்க என் பாகிஸ்தானி ஃப்ரெண்டு, அவங்க அங்க பெர்மனன்ட் சிட்டிசனா இருக்காங்க. என் பக்கத்துல இருந்தவங்ககிட்ட நான் அவர்கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்க போறேன்னு சொன்னேன். நான் டேபிள்ல இருந்து எழுந்து போனேன். அந்த ஆளு ஏன் அப்படி நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஆளு போய் என் அண்ணன்கிட்ட சேர்ந்தாரு. நீங்க சினிமாவுல நடிச்ச கேரக்டர்ஸ பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பயந்து போய் அப்படி. ரஜத் சார், என்னை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கோபம் வரும். இந்த உலகத்திலேயே ரொம்ப கருணை உள்ளவன் நான் தான் சொல்லுவேன். அது என்னோட மனிஷா கொய்ராலா கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அண்ட் உங்களோட அந்த கோவத்தை பார்த்து பயந்துதான் அந்த ஆங்கர் அங்க இங்கன்னு ஓடுனாரா? இல்ல, உண்மையிலேயே நடந்தது என்ன, அவரோட
ஸ்பீச்சை முடிச்சிட்டு அவர் பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அப்ப நான் அவர் பக்கம் தான் போறேன்னு அவருக்கு தெரிஞ்சது. அவரு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்ல. இந்த ஸ்கஃபல் நடந்தது, அவருக்கும் எனக்கும் அடிதடி நடந்தது, இது எல்லாமே ஒரு அப்பட்டமான பொய்ன்னு தான் சொல்லணும். நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். நீங்க அங்க இருந்த பிளேட்டையெல்லாம் உடைச்சிட்டீங்களாமே. இப்ப நீங்களே பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளவு பெருசாக்கியிருக்காங்க. இந்த கதை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போகுதுங்கிற பாட்டு தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி தினம் தினம் ஏதாவது வித்தியாசமான சண்டைய உருவாக்கி விட்டு பாகிஸ்தான் பேப்பர்ல இந்த நியூஸ் வந்தது. உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதோட நீங்க கொஞ்சம் அதிகமா குடிச்சிருந்ததாவும் பேப்பர்ல எழுதியிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் 2 கிளாஸ் ஷாம்பெயின் குடிச்சிருந்தேன். பொய் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே ஷாம்பெயின் சர்வ் பண்ணாங்க. அங்க வந்த கெஸ்ட் எல்லாருமே ஷாம்பெயின் குடிச்சாங்க. நானும் குடிச்சேன், பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் குடிச்சாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஒரு நல்ல பிரீமியரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வந்தோம். ஆனா இந்த விஷயம் உண்மையா? சண்டை ரொம்ப முத்தி போய் ஷத்ருஹன் சின்ஹா நடுவுல வந்து உங்களை சமாதானப்படுத்தினாருமே. சத்ரு அவரோட டேபிள்ல உக்காந்து தான் இருந்தாரு, எந்திரிக்கவே இல்ல. நீங்க வேணா சத்ரு கிட்ட தாராளமா கேட்கலாம். அதோட சத்ரு எனக்கு ஒரு நல்ல நண்பர் வேற. எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நாங்க 2 பேரும் கஷ்ம கஷ்ங்கிற படத்துல வேற நடிச்சிருக்கோம். அவரை நான் எப்பவுமே பிகாரி பட்டான்னு தான் சொல்லி கூப்பிடுவேன், சத்ருகன் சின்ஹாவை. அதாவது நாங்க சொல்ற மாதிரி அங்க எதுவும் நடக்கலன்னு சொல்றீங்க, சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, ரொம்ப பெருசாக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாச்சுன்னா உங்களை பாகிஸ்தான்ல இருந்து டிபோர்ட் பண்ணிட்டு தான் அங்க இருந்த நியூஸ் பேப்பர்ல எழுதினாங்க. ராத்திரியோட ராத்திரியா உங்களை ஊரை விட்டே போக சொன்னதா எழுதியிருந்தாங்க. அதனாலதான் நான் என் கூடவே பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன் ரஜத் சார். நான் உங்களுக்கு முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு கிளியரா சொல்லிடுறேன். 24th அங்க ரீச் ஆனோம். பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்தது. 25th அன்னைக்கும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் போச்சு. 26th அன்னைக்கு பிரீமியர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்ட்டி போச்சு, கோல்ஃப் கிளப் பார்ட்டி. அந்த பார்ட்டியில இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் டெலிகேஷன் கராச்சி போறாங்க. கராச்சியில இன்னொரு பிரீமியர் இருந்தது. ஆனா அன்னைக்கு ராத்திரி 2 மணி ஆயிருச்சு. நான் அக்பர் கிட்ட சொன்னேன், நான் அங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நாளைக்கு பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் பர்வேஸ் சௌத்ரி இலாஹி ரெட் ஃபோர்ட்டுக்கு வர இன்விடேஷன் கொடுத்திருக்காரு. அதனாலதான் நீ வரலையான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்ல, நீங்க இருக்கீங்க, சத்ருகன் சின்ஹா இருக்காரு, கூட ஃபர்தீன் கான் இருக்காரு, நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் காலையில கிளம்புனாங்க. அன்னைக்கு ராத்திரி நான் ரெட் ஃபோர்ட்டுக்கு போனேன். எனக்கு ரெட் ஃபோர்ட்ல எந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சதுன்னா, ரஜத் சார், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப், ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்டோட லீடர் சௌத்ரி, அவரோட அண்ணன் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப், முஸ்லீம் லீகோட தலைவர், எல்லா நாடுகள்ல இருந்து வந்திருந்த 50 அம்பாசிடர்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா எம்பிஸ், அப்புறம் செனட்டர்ஸ், பஞ்சாப் அசம்பிளியோட மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் ஆடியோ, சவுண்ட், லைட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழகான இடம். நம்ம ஃபதேபூர் சிக்ரி அளவுக்கு இல்லைனாலும் அது ரொம்ப அழகான இடம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சீஃப் மினிஸ்டர் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாங்க. நான் இங்க இருந்தேன், அவர் அங்க இருந்தாரு. ஃபெரோஸ் சார்னு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சௌத்ரி சார் இது சரியில்லை, முதல்ல நீங்க பேசுங்கன்னு சொன்னேன். அந்த மேடையில எனக்கு அந்த அளவுக்கு கௌரவம் கொடுத்தாங்க. என்ன தவிர அங்க வேற யாருமே பேசல. அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த அளவுக்கு எனக்கு கைத்தட்டலும் கிடைச்சது. அதாவது நான் அங்க உருவாக்க நினைச்ச உணர்வு வாஜ்பாய் சார் கிரிக்கெட் இல்லாம ஆரம்பிச்சது. அதுக்கு பிரசிடென்ட் முஷரஃப் ரெஸ்பாண்டும் பண்ணாரு. நான் எப்பயுமே பிரசிடென்ட்ட மதிச்சிருக்கேன். அவர் வெறும் மிலிட்டரி மேன் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். பிரசிடென்ட் முஷரஃப் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அண்ட் அவருக்கு நல்லாவே தெரியும் பாகிஸ்தான்ல சில ஹார்ட்லைன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். அதனால அவரு முடிஞ்ச அளவுக்கு 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு நெருக்கத்தை உண்டாக்க முயற்சி பண்றாரு. இந்த 2 நாடுகளும் ஒன்னாயிருச்சுன்னா அமெரிக்காவுக்கு அடுத்து மிகப்பெரிய சக்தியா இதுதான் இருக்கும். முஷரஃப் சைடுல இருந்து தான் இந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் டிபோர்ட் பண்ணிடணும்னு போட்டிருக்கு. அதாவது ரஜத் சார், இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த செய்தி என்ன ரீதியில அங்க போய் சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. இங்க பேப்பர்லயும் எழுதினாங்க, அப்பாஸ் நக்வி சார் சொன்னாரு, ஃபெரோஸ் கான் ட்ரூ நேஷனலிஸ்ட்னு. அவர் சொன்னது உண்மைதான். நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, பாகிஸ்தான் வெறுப்புல உண்டான நாடுன்னு ஃபிரோஸ் கான் சொல்லியிருக்காருன்னு சொன்னாரு. அங்க போன இந்தியன் முஸ்லிம்ஸை ரொம்ப மோசமா நடத்தினதா நான் சொன்னதா சொல்லியிருக்காரு. நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னோட ஸ்பீச் எல்லாம் டாக்குமெண்டடா இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, அது கேமரால இருக்கு.
இத இங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப பெருசா காட்டுறாங்க. மீடியா இங்க இருந்து எடுத்து அங்க அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அது சுத்தி 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 பிரசிடென்ட் வரைக்கும் போய் நீங்க சேர்ந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் காட்ட முடியுமா? கண்டிப்பா காட்டுறேன். எல்லாரும் பாத்துக்கலாம். தாராளமா பாருங்க. இது டெல்லியில வந்த நியூஸ், 29th வந்த ஒரு நியூஸ். ஆமா. நீங்க அதை நான் பார்த்திருப்பீங்க. பார்த்தேன். அண்ட் இது என்னோட பாஸ்போர்ட். பேப்பர் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. ஜட்ஜ் சார் கிட்ட கொடுத்துடலாம், அவர் பாத்துக்கோ. அவருக்கு நமக்கு காட்டுங்க. சொல்லிடுவார். அது வந்து 6th, 7th, 8th, 10th பேஜ்ல இருக்கும். 30th பேஜ். சார் 30th ஏப்ரல் 2006. இப்போ அவர் சொன்ன விஷயம் ரொம்பவே சரியா இருக்கு. இதுல லாகூர் என்ட்ரி இருக்கு. அது 29th மார்ச் அன்னைக்கு 2006 அங்கிருந்து அவர் டிபார்ச்சர் ஆயிருக்காரு. 30th ஏப்ரல் ஆமா 30th ஏப்ரல். 30th ஏப்ரல் 30th ஏப்ரல். டிபார்ச்சர் ஆயிருக்காரு 2006ல. அதுக்கப்புறம் அதே நாள்ல அவர் துபாய் போயிருக்காரு. அந்த என்ட்ரி டேட்டும் இதுல இருக்கு. அதாவது அன்னைக்கு இவரு துபாயில 30th ஏப்ரல் அன்னைக்கு என்ட்ரி ஆயிருக்காரு. அப்படின்னா இவரை டிபோர்ட் பண்ணதா சொன்ன செய்தி வந்து இந்த தவறானதா? பாஸ்போர்ட்ல தான் எல்லா உண்மையுமே இருக்குதே. அவர் சொல்றது இங்க ஒரு மாதிரி இல்லை. உங்களை டிபோர்ட் செய்யப்படலன்னு இது மூலமா நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா அதே நேரத்துல பாகிஸ்தான் அரசாங்கம் இப்போ ஒரு ஆர்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆர்டர்ல ஃபெரோஸ்கான பாகிஸ்தான்குள்ள வர விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க என்ட்ரிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது ரஜித் சார், அது அவங்களோட நாடு. நான் என்ன பாகிஸ்தான்ல செட்டில் ஆக போறேன்னா கேட்டேன். என்னோட ஆசைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 நாடுகளும் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ல இன்னும் நெருக்கமா வரணும். ஏன்னா கல்ச்சரல் அம்பாசிடருங்கிறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த பாசத்தோட தான் நான் அங்க போனேன். எனக்கு அந்த மரியாதையும் கிடைச்சது. இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்றேன். சீஃப் அசெம்பிளியில பேசுற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அங்க மதிப்பு கொடுத்தாங்க. இந்த சம்பவத்தை வச்சு சொல்லும்போது எனக்கு மனசு வலிக்குது. ஆனா இப்ப என்ன சொல்ல முடியும்? இப்போ பிரசிடென்டா முஷரஃப் சார் இருக்காரு. அவரை பத்தி நான் சொன்னதெல்லாம் இங்க ஹெட்லைன்ஸ்ல இருக்கு. நான் எல்லா பேப்பர்ஸையும் கொண்டு வந்திருக்கேன். நீங்க அவரை பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கீங்க. நீங்க சொன்ன அந்த பேப்பர்ஸ நானும் ஆமா பார்த்தேன். ஆமா அது கையோட வந்து கொண்டு வந்திருக்கேன் நான். நீங்க பாகிஸ்தானை பாராட்டுனீங்க, முஷரஃப் சாரை பாராட்டுனீங்க. நீங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லல. கண்டிப்பா. ஆனா அவங்களோட டிவி சேனல்ஸ்ல உங்களை பத்தி கேலி பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியாம மதிப்பு கொடுத்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு அந்த கிளிப்பை போட்டு காட்டுறேன். அவங்க எப்படி கண்டிப்பா கிண்டல் பண்ணிருக்காங்கன்னு காட்டுங்க. பாருங்க. அதை நானும் பார்த்திருக்கேன். நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. कहते हैं कि शराब पी के आदमी सच बोलता है. मैंने शराब नहीं पी, इसलिए मैं सच बोल रहा हूं. समझ गए ना? देखिए, मैं असल में गुस्से में हूं. उस पॉप स्टार ने मेरी इंसल्ट की है. हिंदुस्तान से हम यहाँ आए थे. आप हमारे मेहमान हैं, हम आपके मेहमान हैं. क्या फर्क पड़ता है? सब चलता है. असल में मुगलों का ये वार, ये हमला कुछ नाकाम हो गया, क्योंकि ये ताजमहल शाहजहां ने नहीं, अकबर ने बनवा दिया. अकबर बादशाह नहीं, अकबर खान. इसमें मलका नूरजहां की पोती सोनिया जहां मुमताज महल बनी है. मैं खुद कंफ्यूज्ड हूं. क्या कह रहा था कुछ पता नहीं. मैं तो चाहता हूं प्यार दो, प्यार लो, प्यार दो, प्यार लो. 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் குடிக்கல, நீங்க ஆமா. குடிச்சிருக்கீங்கன்னு அவங்க இண்டிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆமா. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, நான் கன்ஃபியூஸ் ஆகல, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அதாவது நான் குடிப்பேன், ஷாம்பெயின் அப்பப்போ குடிப்பேன், அப்பப்போ ஒயின் கூட குடிப்பேன். நான் அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் ஷாம்பெயின் குடிச்சிருந்தேன். அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த இன்சிடென்ட்டுக்கும் அதுக்கும் உண்மையை சொல்லணும்னா, அந்த சம்பவத்தை அந்த ஆள் ரொம்ப பெருசாக்கி விட்டுட்டான். அவங்க அதாவது எப்படி பாத்தீங்கன்னா, எல்லாம் போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னா, அதாவது நீங்க நல்லா குடிச்சிட்டு அந்த ஆளுக்கு பின்னாடி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, அவன் பயந்துட்டான், நீங்க 2-3 அரை அரைஞ்ச மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்திருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அவங்களோட நாட்டில் தானே இருந்தேன் அப்போ. ஒருவேளை அவனை 2-3 வாட்டி நான் அரைஞ்சிருந்தேன்னா, நான் அவங்க நாட்டுக்குள்ள தான் இருந்தேன், என்ன அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, நான் குடிச்ச நிலைமையில இருந்தேன், அவரை நான் 2-3 தடவை கன்னத்துல அரைஞ்சேன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி நடந்ததுன்னா இதை ஒரு ரீசனா எடுத்துக்க முடியுமா ரஜித் சார்? இந்த விஷயம் உண்மையா?
அந்த நேரத்துல அந்த சம்பவம் நடந்தப்போ சொல்லுங்க. அங்க இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுல அக்பர் கான் இருந்தாரு, ஆமா. சஞ்சய் இருந்தாரு, அப்புறம் ஆமா. சத்ருகன் சின்ஹா இருந்தாரு, மகேஷ் ஃபர்தீன் பட், கான். ஃபர்தீன் கான் இருந்தாரு. ஆமா. இவங்க எல்லாரும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு உங்க மேல கோவப்பட்டாங்களா? அவங்க கோவமா இல்ல, என் மேல கன்சர்ன்டா இருந்தாங்க. நான் எதுவுமே பண்ணல. அதாவது கெட்டதா இருக்கிறத விட கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப மோசம். கெட்ட பேர் வாங்குறது மோசம்னு சொல்லுவாங்க. அவங்க பயந்துட்டாங்க. இவங்க என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அமைதியானவங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நான் போய் அவங்க கிட்ட ஏதாவது கோவமா திட்டிருவேன், அடிச்சிருவேன்னு நினைச்சாங்க. அதனால அவங்க அக்பர் கான் கிட்ட ஓடினாங்க. கான் சார் ரொம்ப கோவமா இருக்காருன்னு சொன்னாங்க. என் ரெப்புடேஷன் என்னை விட முன்னாடி போகுது. அதனால தான் சொன்னேன், என்னை பத்தி தெரியாத மக்கள் இவன் ரொம்ப பயங்கரமான ஆள்னு சொல்லுவாங்க, என்கிட்ட பேச பயப்படுவாங்க. ஆனா என்கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப கருணை உள்ள ஆளு. ஆனா நான் லூசுத்தனமா நடந்துக்க மாட்டேன். என் கூட இருக்கிறவங்க கூட நான் எப்பயுமே கருணையா இருப்பேன். இந்த உலகத்திலேயே இதுதான் பெரிய விஷயம்னு நான் நீங்க நினைப்பேன். சொன்னதுல தப்பே இல்ல. உங்க ரெப்புடேஷன் அப்படி இருக்கு. ஃபெரோஸ் கானுக்கு ரொம்ப கோவம் வரும், அதுவும் ரொம்ப சீக்கிரமா வரும். ஆமா.